hearts beat to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. We wanna chase the night, wanna dance to the light. ஹாய், திஸ் இஸ் சோனி. எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து எப்படி சொல்ல, ஒரு அரௌண்ட் 2 மணிக்கு vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 2 மணிக்கு இல்லை, 1:40 கிட்ட இருக்கும். நான் வந்து ரித்தியை போய் பிக்கப் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வேணும். அதனால் வந்து கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கலாம் வாங்கிட்டு அப்படியே ரித்தியை பிக்கப் பண்ண வந்துடலாம் அப்படின்றதுலாம் பிளானில் இருக்கேன். நான் ஆக்சுவலாக என்கிட்ட வந்து லாஸ்ட் வீடியோ இல்லை, கொஞ்சம் நேரம் இருங்க, கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஷார்ட் போட்டிருந்தேன். ஸோ நான் வீடியோ ஓப்பன் பண்ணுறது ஷார்ட்டில், அதில் வந்து எனக்கு வந்து ஃபுல்லாட்டு vlog போடுங்கன்னாங்க. இதில் வந்து நான் லைவ் ரெக்கார்டே பண்ணுறதே கிடையாது. லெனிமா இங்கே பாரு, வீடியோவில் காட்டலாம். லெனி பார்க்கலாம், கம். அது இங்கேயே உட்காருவா. அதில் வந்து என்கிட்ட ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் அந்த என்ன ஃபங்க்ஷன் பண்ணது நீங்கள் vlog-ஆக போடுங்க, ஃபுல் லென்த் vlog அப்படின்னாங்க. நான் ரொம்ப சிம்பிளாக, எந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக பண்ணணுமோ அந்த அளவுக்கு தான் நான் அதை ரொம்ப சிம்பிளாக பண்ணினேன். அதை பெருசாக நான் vlog-ம் எடுக்கலை. ஏன்னா அப்படின்னா எனக்கு vlog எடுக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் அமையலை. அந்த டைம் நாங்கள் ரொம்பவே டென்ஷனாகவும் இருந்தோம். அதே சமயம் எங்களால் வந்து ஃபோக்கஸ் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா எல்லாத்துலேயுமே நான் தான் எடுக்கணுன்ற ஒரு கட்டாயம் இருந்தது. எல்லாமே நான் தான் ஹேண்டில் பண்ணேன். அந்த டைமில் போயிட்டு நான் வந்து வீடியோ அப்பப்போ எடுத்துட்டு என்னால் முடியல. ஸோ அதனால் நான் வந்து இப்படி விட்டுட்டேன். லெனிஷா இங்கே வா, இதுக்குன்னே நான் ஒரு மைக் வாங்கணும். இங்கே வா. அதனால தான் எடுக்கலை. ஆனால் வந்து வீடியோட ஏன்னா ஹோம் டூர் வேணால் போடுறேன். நான் கீழே ஒரு ஃப்ளோர் செப்பரேட்டாட்டு, மேலே செப்பரேட்டாட்டு, அதுக்கு மேலே செப்பரேட்டாட்டு போடுறேன். நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். ஸோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இன்றைக்கி லன்ச் வந்து ரொம்ப சிம்பிளாக டொமேட்டோ ரைஸ் தான் பண்ணினேன் நான். ஏன்னா என்னவோ தெரில, நேற்று வந்து நான் என்ன பண்ணினேன்னா, லெனிமா சும்மா இருக்கு, மம்மா வீடியோ எடுக்கிறல்ல. நேற்று என்ன பண்ணியிருந்தா, கீ ரைஸ் பண்ணிவிட்டு பொட்டேட்டோ கறி பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அது எடுக்கணும்னு ஷூட் பண்ணணும்னு ஐடியாவில் தான் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் என்ன மூடு கராப்பாயிட்டு நான் எடுக்க விட்டுட்டேன். பட் சூப்பரான கறி. எனக்கு என்ன சிக்கன் குழம்புக்கு ஈக்குவலான ஒரு கறின்னா சொல்லுவேன் நான் அதை. சரி இருங்க, ஒரு கால் வருது. நான் வீடியோ எடுக்கிறதே ஒரு அத்தி போதுன்னா இவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் எனக்கு. இருங்க, வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் மேட்ரு. சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். நான் வேணால் ஒரு கம்ப்ளீட் ஹோம் டூர் வேணால் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் பெருசாக ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ கிளிப்பிங் எடுக்கல. ஜஸ்ட்டு ஒரு ஷார்ட்டுக்காக, ஒரு மெமரிக்காக எடுத்த ஃபோட்டோஸ் நிறைய எடுத்திருந்தோம். மற்றபடி வந்து நான் வீடியோ கவர் பண்ணலை. அது ரொம்ப வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா அதிலே வந்து நான் ஷார்ட்லேயே என்ன 2 கமெண்ட் என்ன வந்தது. ஒன்று வந்து இந்த மாதிரி கமெண்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஓகேடா அப்படின்ட்டு. இன்னொரு கமெண்ட் எப்படின்னா, ஓவரா சீன் அப்படின்ட்டு. இப்போ ரெகுலராக பார்க்குறவங்க இருப்பீங்க இல்லையா, ரீலாக நீங்களே சொல்லலாம், நான் சீன் போடுற மாதிரி இல்லை, இதில் என்ன ஒரு சீனு இல்லை என்ன மாதிரி காமிச்சிக்கிட்டோம் எனக்கே தெரியல. உங்களுக்கு வந்து ரொம்ப இப்போ வீடியோவில் பார்க்குறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்னவோ எனக்கு தெரியாது. பட் வந்து நாங்கள் வந்த வழி வந்து ரொம்ப கஷ்டமானது. அது சொல்லவே முடியாது. நம்ம தான் கஷ்டப்பட்டோம், நான் தான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு நான் எந்த இடத்துலையுமே நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா லைஃப்பில் இதை விட கஷ்டப்பட்டு லைஃப்பில் வந்தவங்கெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பெருசாக நம்ம காமிச்சிக்கணும் அப்படின்னு நான் என்றைக்குமே யோசிச்சதே கிடையாது. ஏன்னா நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்தேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் ரொம்ப காமாட்டு தான் இருப்பேன். ஏன்னா நம்ம லைஃப்பை இதை விட ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது நம்ம லைஃப் ஒன்றும் அவ்வளோ ஒரு இதுவெல்லாம் கிடையாது. பட் ஆனால் வந்து கடந்து வந்து சர்வேவெல்லாம் கேட்கும்போது நாங்கள் உண்மையிலே சொன்னால் கஷ்டப்பட்டு வந்தோம். கஷ்டப்பட்டுன்னா லைஃப்பில் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஷீட் வீட்டில் இருந்தோம். அதாவது நம்ம லைஃப் ஃபுல்லாகவே ஒரு ரெண்டல் ஹவுஸில் இருந்து வளரும் போது வாழறது வேறு,
நம்ம சொந்த வீட்டில் இருந்து அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் அப்படியே டோட்டலாக மாறி அப்படியே தலைகீழ கொட்டின மாதிரி இருக்கும். அப்போது ஆமாம் கண்ணா. சரி தங்கம். ஓ மெடிசன் எத்தனை வந்துருக்கேடி தங்கம் எனக்கு. ஓகே குட். அப்படின் போது நாங்கள் வந்து அப்போ தான் ரெண்ட்டுக்கு வரோம். அது ரெண்ட்டுக்கு வந்து நிறைய அடிபட்டு ஏமாற்றுவாங்க சீரியஸில். அப்போ வந்து நான் ரொம்ப யங்கான ஒரு கேர்ள், ஒரு 18-19 இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது இந்த அளவுக்கு மெச்சூரிட்டி எனக்கு அப்போ கிடையாது. அப்படின் போது நல்லா ஏமாற்றுவாங்க. நம்ம காசை நல்லா தின்னுட்டு அப்படிலாம் நான் ஏமாந்துருக்கேன். நான் வந்து அதை ஷையாலாம் சொல்ல, நான் கூச்சப்படுறேன் சொல்லாமலாம் இல்லை, நான் உண்மையிலே சொல்லியிருக்கேன். நான் ஏமாந்துருக்கேன். என்னுடைய பைசாவை தின்னுட்டு என்னைக்கே வந்து என்னையே அதிகாரம் பண்ணவங்கலாம் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கடந்து வந்து எப்படி நடந்துக்கணும், எப்படி எந்த மாதிரியான பீப்புள்ஸ் எல்லாம் ஏமாற்றுவாங்க. ரெண்டல் ஹவுஸில் நான் சொல்கிறேன் சீரியஸ்லி, அந்த ரெண்ட்டுக்கு இருக்கும் போது ஒரு வேதனை வரும் பாருங்கள். சத்தியமாக சொல்கிறேன். அதை வந்து ஒரு மாதிரி எப்படின்னா ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுறவங்கள இருப்பாங்க. ஆனால் அப்படியே டோட்டலாக இருக்கிறவங்கள இருப்பாங்க. எங்களுடைய வந்து எனக்கு வந்து ஒரு ஓனர் இங்கே நாங்கள் வீடு ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் அவருக்கு வந்து இன்விடேஷன் எல்லாம் வச்சுட்டு கூப்பிடுறோம். அவர் தான் ஃபஸ்ட்டு வராரு எங்கள் வீட்டுக்கு. அது அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ லைஃப் இஸ் நாட் ஈஸி. நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதில் பீத்தலோ பெருமலோ ஒவ்வொரு சீனோ கிடையாது. நான் எவ்வளோ வருஷமாக இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு வீடை வந்து ஒரு இடத்துல கொண்டு வர்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அவ்வளோ ஈஸி வீடு கட்டுறது அப்படின்னா கிடையாது. நீங்கள் ஒரு பூமி வந்து தோண்டி எடுப்பாங்க பார்த்தீங்களா, பூஜை பண்ணுறதுலேருந்து வீடு ஓப்பன் என்ன சொல்ல கிரகப்பிரவேசம் வரைக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் கூட டென்ஷனாக இருக்கும். அது வந்து விளக்கவே முடியாது, அந்தளவுக்கு ப்ரெஷரானது. இதில் பீத்தல் பெருமல் ஒன்றும் இல்லை. ஸோ அவங்க அதுக்கான எஃபெக்ட் போட்டிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு மெமரிக்காக நான் அதை போட்டேன். அதுக்கான மென்ஷன் ஏதாவது. மற்றபடி இந்த வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லணும். ரெண்டல் ஹவுஸில் எப்படி ஏமாற்றுவாங்க, நம்ம எப்படியெல்லாம் உஷாராக இருக்கணும். சீரியஸ்லி இந்தியாவில் வந்து ரெண்டல் ஹவுஸுக்கான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே கிடையாது. ஏன்னா இப்போ சிட்டி பக்கம் இருக்குமா எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு ரிமோட் வில்லேஜ் கிடையாது. ஓரளவுக்கு ஒரு டவுன் பக்கம்லாம் வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்பர் ஒரு 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 எப்படி சொல்கிறது, அதுக்கான ரூல்ஸ் எல்லாம் இருக்கானே எனக்கு டவுட். நான் வந்து தேடும் போது எனக்கு சில விஷயம்லாம் கிடச்சிது. ரெண்டல் ஹவுஸ்க்கு இப்படியெல்லாம் இருக்கணும், இப்படியெல்லாம் இருக்குன்ட்டு. பட் அதெல்லாம் எந்த ஒரு ரெண்டல் விடுறவங்களோ ஓனர்ஸோ யாருமே ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. ஆக்சுவலாக அவங்களுக்கு தேவை அப்படின்னா கரண்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு, தண்ணிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, அவங்களோட வீட்டோட செக்யூரிட்டி மாதிரி, அதாவது ஒரு பேமெண்ட் இல்லாத ஒரு செக்யூரிட்டி, அப்புறம் அவங்க வீட்டோட மெயின்டெனன்ஸு, அப்புறமா அவங்களுக்கான உங்கள் வீட்டுக்கு அவங்க தான் செலவு பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தேடுறவங்க தான் ஓனர்ஸ் மேக்ஸிமம். இங்கே ஒரு மாதிரி சீட்டிங்கான நிறைய பேரை பார்த்துருக்கேன் நான் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக ரெண்டல் ஹவுஸில் இருந்திருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன். பட் வந்து நான் உங்களுக்கு வந்து என்னுடைய எப்படியெல்லாம் இருந்து நான் வந்திருக்கேன், நான் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன். என்னங்கண்ணா ஓப்பன் வேணாம் தங்கோ மாமா, சாரி, உங்களுக்கு நான் நிச்சயமாக சொல்கிறேன். அது ஒரு ரிலாக்ஸ், ஒரு கப் ஆஃப் காஃபியோடு நான் சாப்பிட்டுட்டே உங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷனோட ஒரு ரிலாக்ஸ் சொல்கிறேன். ஐயோ என் பொண்ணு இருக்குது பாருங்க, தரத்து தலைவலி. ஆக்சுவலாக இன்னும் நாங்கள் இந்த வீட்டை செட் பண்ணலை. ஸோ வந்து அதுக்கான இன்னும் டைம் எடுக்கும், எனக்கே தெரியும். ஓகே, இப்போ வந்து நாங்கள் வந்து இதுதான் பிளானு. ஸோ ரித்தியை பிக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு ரித்தியை பிக்கப் பண்ணிவிட்டு வரணும். ஸோ போயிட்டு வருவோம். நிஷாக்கு அடிபட்டுச்சா? இல்லைம்மா, அது குயில்மா, மைனா. அது பாப்பா வீடியோ பாப்பா சும்மா. அப்போ அடிபட்டுச்சாமா? எப்படி விழுந்துட்ட? எப்படி விழுந்த? அப்படி விழுந்துட்டியா? சோ சரி சரி. சைக்கிள் சைக்கிள் வேணாவா? சரி, பேபி ஷாட்.
இது ரித்தியோட லஞ்ச் பாக்ஸ்க்காக ரெடி பண்ணது. நான் ஆல்ரெடி ஷார்ட்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ லாங் வீடியோவிலும் ஷேர் பண்ணிடுறேன். ஒரு பேன் வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பொட்டேட்டோ வந்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ரேப் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ஆகும். கீழே ப்ரௌன் கலரில் பார்க்கவும் நல்லாயிருக்கும். அது கூட மஞ்சள் பொடி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். அது நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் லெட் போட்டு கவர் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். சாப்பிடவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குக் ஆகிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நான் இது வந்து கொஞ்சமாக டைம் சேர்த்துட்டு அது கூட வந்து பெரி பெரி சேர்த்துக்கிறேன். ருத்தி கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக இருக்க பிடிக்கும். அது கூட அந்த கேப்சிகம் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் டாஸ் பண்ணி எடுத்திங்கன்னா க்ரன்ச்சியோடு இருக்கும். பொட்டேட்டோ நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி சப்பாத்தி நான் செஞ்சு வச்சுட்டேன். இதுக்கு வந்து மயனஸ் இருந்தால் சூப்பராக இருக்கும். இல்லை மஸ்டர்டு இருந்தாலும் நல்லாயிருக்கும். பட் என்கிட்ட ரெண்டுமே இல்லை. ஸோ நான் கெச்சப் வச்சே கவர் பண்ணலான்றது. ஸோ கெச்சப் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சினஸ்க்காக லீஃப் வச்சுருக்கேன். ஸோ அது லீஃப் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொட்டேட்டோலாம். ஸோ அதை அப்படியே வச்சுட்டு அது மேலே சம்திங் திருப்பும் கெச்சப்போ இல்லை மயனஸ் சேர்த்துக்கோங்க. இல்லை மஸ்டர்டாவது சேர்த்துக்கோங்க. பட் என்கிட்ட எதுவும் இல்லை. வெறும் இதிலே வச்சுட்டு நான் ரேப் பண்ணிவிட்டு அப்படியே பேக் பண்ணிவிடுவேன். ரித்தி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பிறகு அப்போ தான் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உட்காருவேன் நான். நல்லா மழை வந்தது. பட் மழை வந்தால் இப்போ நனைஞ்சாலே பயமாக இருக்குது எனக்கு. எப்போ கோல்டு பிடிக்கும்னே தெரியாது. அதுக்குன்னே சரி நான் உள்ளே போய்ட்டு அந்த காற்று பட்டாலே கோல்டு பிடிச்சிரும். ஸோ வேண்டாம் அப்படின்றதுனால விட்டுட்டு உள்ளே போய்ட்டு லெனி கூட நல்லா ஃபன் பண்ணி விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ரித்தியை கூட்டிகிட்டு வர டைமும் ஆகிடுச்சு. அதனால் ரித்தியை கூட்டிட்டு வரதுக்காக நான் கிளம்பிட்டேன் நானும் லெனியும். என்ன பண்ணுற? பிடிக்காம தானே வரேன்னு சொன்னேன். வாங்கோ. ரித்தி வந்துருச்சா? ரித்தி ஸ்கூலு விட்டு வந்த பிறகு இப்போது ரீசன்ட் டேஸில் நான் வந்து அவளுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னா கொஞ்ச நேரம் நடக்க விடணும். நடக்க விடுறதுன்னு இல்லை, கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு அந்த வெளி காற்று வாங்கணும். ஸ்கூல் போயிட்டு பரபரன்னு இருக்கிறா. அதுக்கப்புறம் வந்து படின்ற மாதிரி இருக்குது. சரி அதனால் 1 மணி நேரம் அட்லீஸ்ட் வெளியே விளையாட விட்டுடுவேன் லெனி கூடவே. ஆனால் அவள் லெனி வந்து விளையாடுவாளான்னு கேட்டால் விளையாட மாட்டாள். ஆனால் வேறு வழியே இல்லாமல் நான் ரித்தியை லெனியும் வெளியே விடுவேன். இந்த கேப்பில் என்ன பண்ணிட்டேன்னா நான் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு பருப்பு ஊற போட்டிருந்தேன். ஸோ பசங்களுக்கு வந்து வடை பண்ணி கொடுக்கலான்ட்டு நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊறினா போதும். இது கூட வந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸில் கானியனை அதுவும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒரு முக்கால் கப்பு சொல்லியிருந்தேன் இல்லையா. இது கொஞ்சம் மீடியம் சைஸில் கானியன்றதுனால ஃபுல்லாக போட்டால் ஏதாவது ஜாஸ்தி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சம் போல் நான் அப்புறமா சேர்த்துப்பேன் லாஸ்ட்டாட்டு. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இது கூட கரம் மசாலா இல்லை, அதனால் வந்து எவரெஸ்டோடைய கிச்சன் கிங் மசாலா சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சோம்பு பொடி சேர்த்துருக்கேன். என்ன சொல்ல, கரம் மசாலா ஆல்ரெடி சொல்லிட்டேன். கொஞ்சம் போல் வந்து சோடா பொடி சேர்த்துட்டு லைட்டாக தான் சேர்க்கணும், நிறைய சேர்க்கக்கூடாது. பெருங்காயம் கொஞ்சம் நல்லாவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்க்கலை நான். நம்ம எப்போது வடையை வந்து ஆயிலில் சேர்க்குறோமோ அப்போ வந்து உப்பு போட்டால் போதும். நான் கடாயில் ஆயில் சேர்த்துட்டேன். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு சேர்த்துடணும். இல்லைன்னா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். உங்களுக்கு வந்து தளர்ந்து போகும். மாவு வந்து சரியாக பிடிக்க வராது. தண்ணி வந்து ரொம்ப தண்ணியே விடலை நான். அந்த பருப்போட ஈரத்தன்மையிலே வந்து பருப்பை வந்து நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இது நல்லா உள்ளே சாஃப்டாக இருக்கும், மேலே கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த ரொம்ப மெலிசாக தட்டலாம், இல்லைன்னா மோட்டாவும் தட்டலாம். பட் நான் கொஞ்சம் வந்து செமியாட்டு தட்டுவேன். அப்போ தான் வந்து அந்த வடை வந்து நல்லா சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நிச்சயமாக வந்து டீ இருக்கணும். அதுவும் இஞ்சி தட்டி விட்டு டீ வந்து அட்டகாசமாக இருக்கும். இந்த நல்ல மழைக்கு அதுவும் வீக்கெண்ட் ஆகும்போது இது மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். வீக் டேஸில் வந்து நம்ம பரபரன்னு இருப்போம். அந்த வீக்கெண்டு வரும்போது ஒரு மாதிரி படா அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி டைமில் இது செஞ்சு சாப்பிடும்போது சூப்பராகவே இருக்கும். இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த விலாகில் பார்க்கலாம்.